ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இது உங்கள் ஜிஆர் நர்சரி கார்டன். இன்றைக்கி நம்ம என்ன பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்டார் ஃப்ரூட். ஸ்டார் ஃப்ரூட் அப்படின்னா என்ன? தமிழில் வந்து நட்சத்திர பழம்னு சொல்லலாம், விளிம்பி பழம்னு சொல்லலாம். விளிம்பி பழம் செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். இதுதான் நண்பர்களே நட்சத்திர பழம். இந்த செடியினுடைய பயன்கள் என்னென்னா, இந்த செடியில் வந்து விட்டமின் சி சத்து இருக்குது. இது சாப்பிட்றதுனால டயட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது வந்து புளிப்பு மற்றும் இனிப்புத்தன்மை ரெண்டும் கொண்டது. இதை வந்து அறுத்து பார்க்கும்போது நட்சத்திர வடிவில் இருக்கும். இந்த பழமே பார்க்கறதுக்கு நட்சத்திர வடிவில் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து மாடி தோட்டத்துலேயும் நம்ம வளர்த்தலாம், பெரிய க்ரோ பேக்காக போட்டு வளர்த்தலாம். அதாவது இதுக்கு வந்து அதிகமான தண்ணீரும் தேவையில்லை, அதிகமான வெப்பம் தேவைப்படும். நம்ம வந்து கரெக்டாக இதை மெயின்டைன் பண்ணோமா நல்ல ஒரு நமக்கு உடம்புக்கு நல்ல ஒரு சத்து கொடுக்கக்கூடிய பழங்களை தரக்கூடியது இது இந்த செடியில் என்னென்ன சத்துக்கள் நிறைந்து இருக்குதுன்னா, விட்டமின் சி சத்து நிறைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நார் சத்து இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்திகளை கொண்டது இந்த செடி. இது வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த செடி வந்து நீங்கள் நர்சரியில் வாங்கும்போது ஒட்டு செடியாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா நாட்டு செடியாக இருக்கும்போது புளிப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும். நீங்கள் ஒட்டு செடியாக வாங்கும்போது நல்ல இனிப்பு மற்றும் புளிப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும். இந்த நட்சத்திர பழம் வந்துங்க வருடத்திற்கு 2 முறை பழம் தரக்கூடியது. நம்ம சிறந்த முறையில் பராமரிப்பு செஞ்சோமா நமக்கு மிகுந்த நிறைய பழங்களை கொடுக்கக்கூடியது. சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் கம்மியாக அந்த பழத்தை சாப்பிட்டுக்கலாம். அதிகமான அதாவது ரெகுலராக அந்த பழம் எடுத்துக்காமல் கம்மியாக கச்சிதமாக எடுத்துக்கோங்க. டாக்டர்னுடைய ஆலோசனைப்படி எடுத்துக்குங்க. ஓகே மக்களே, இந்த செடி உங்களுக்கு வேணும்னா நம்ம ஆன்லைன் மூலியமாகவோ அல்லது நேரடியாகவோ வந்து நம்ம ஜிஆர் நர்சரியில் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்களே, அடுத்த ஒரு புதிய செடியுடன் உங்களை வந்து சந்திக்கிறோம்.